தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சிந்தலைச்சேரி ஊராட்சியில் 109 ஆண்டு பழமையான புனித அந்தோணியாரின் தேவாலயத்தின் தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது. இத்தேர்பவனியை முன்னிட்டு தெருக்கள் முழுவதும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு திருவிழா கோலாகலமாக காட்சியளித்தது. அதனைத் தொடர்ந்து தேவாலயத்தில் 30க்கும் மேற்பட்ட குருமார்கள் பங்கேற்று சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. முன்னர் புதிய ஆலய கோபுரம் கட்டும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்றது. இதில் கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் சிறு குழந்தைகளிலிருந்து முதியவர் வரை அனைவரும் கலந்து கொண்டு இரவு 10 மணிக்கு ஆரம்பித்த தேர்பவனியில் பங்கேற்ற நிலையில் அதிகாலை 6 மணி வரை ஊர் முழுவதும் சுற்றி வந்து தேவாலயத்தில் நிறுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே உள்ள போலுப்பள்ளி கிராமத்தில் பொங்கல் விழாவினையொட்டி கிராம பொதுமக்கள் ஏற்பாட்டில் மஞ்சு விரட்டும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட எருதுகள் அலங்கரித்துக் கொண்டு வரப்பட்டது. பின்னர் கிராமத்தின் மையப்பகுதியில் ஊர் கவுண்டர்கள் முன்னிலையில் ஒவ்வொரு எருதுகளாக விடப்பட்டது. மக்கள் மத்தியில் சீறி பாய்ந்து சென்ற எருதுகளை இளைஞர்கள் விரட்டி சென்று மஞ்சு விரட்டில் ஈடுபட்டனர். இதில் வேகமாக ஓடிய எருதுகளுக்கு போலுப்பள்ளி கிராம மக்களின் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வாணிகர் பஜனை மடத்திற்கு இன்று காலை 400 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க நகரத்தார் காவடிகள் வந்து சேர்ந்தது. 331 சர்க்கரை காவடியுடன் 76 ஊர்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் காவடிகள் கடந்த 16ஆம் தேதியன்று தேவக்கோட்டை நகர பள்ளிக்கூடத்தில் காவடி கட்டி வைத்து பூஜை செய்த பின் அங்கிருந்து கிளம்பி கடந்த 19 அன்று குன்றக்குடியில் ஒன்றிணைந்து 21 நாட்கள் பயணமாக புறப்பட்டு இன்று காலை நத்தம் வாணிகர் பஜனை மடத்திற்கு வந்தடைந்தனர். பின்னர் நகரின் முக்கிய பாதைகளின் வழியாக பழனி நோக்கி தங்களது யாத்திரையை தொடங்கினர். அப்பொழுது வழிநெடுகிலும் பக்தர்கள் பொதுமக்கள் காவடியை வரவேற்று ஆசி பெற்றனர். நாமக்கல்லில் தமிழ்நாடு உதவி வேளாண்மை அலுவலர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் அருள் தலைமையில் நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் அருள், தமிழக அரசு விவசாய புரட்சியை ஊக்குவிக்கும் விதமாக 2.0 என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இதன் மூலம் வேளாண்மை அலுவலர்களுக்கு பணிச்சுமை அதிகப்படுத்தி இருக்கிறது. இதனை மாற்றும் விதமாக விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பணிச்சுமையை குறைத்து விவசாய உற்பத்தியை பெருக்க தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவித்த 230 அரசாணைப்படி பதவி உயர்வு கொடுத்து பணிச்சுமை குறைக்க வேண்டும். அவ்வாறு குறைக்க தவறினால் இயக்க ரீதியாக 5 அடுக்கு போராட்டங்களை நடத்துவோம் என தெரிவித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் உள்ள உணவுக் கடைகளில் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களில் செயற்கை வண்ண ரசாயன நிறமிகள் பயன்படுத்துவதாக பரவலாக புகார் அளித்தது. இதையடுத்து ஆண்டிப்பட்டி உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ஜனகர் ஜோதிநாதன் தலைமையிலான உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆண்டிப்பட்டி தேனி சாலை மற்றும் வைகை அணை சாலையில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கடைகளில் நேற்று இரவு நேரத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது செயற்கை நிறமிகள் பூசப்பட்ட உணவுப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டு அவை பெனாயில் ஊற்றி அழிக்கப்பட்டது. மேலும் செயற்கை நிறமிகள் பயன்படுத்தியது, பிளாஸ்டிக் பைகள் உபயோகப்படுத்தியது உள்ளிட்ட குற்றத்திற்காக 4 கடைகளுக்கு ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் 10க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் எச்சரிக்கை விடப்பட்டது. சேலம் குரங்குசாவடி பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மாற்றுக் கட்சியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணையும் விழாவில் அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழகத்தில் இனிவரும் காலங்களில் சாதியை மையமாக்க வைத்து எந்த அரசியல் கட்சியினரும் ஆட்சியை பிடிக்க முடியாது. மேலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி எந்த சாதிக்கும் சொந்தமில்லை என கூறிய அவர், வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுக்கு தேவையான இடங்களை திமுகவிடம் கேட்டு பெறுவோம் என தெரிவித்தார்.
சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு நெல்லை மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வண்ணாரப்பேட்டை செல்லப்பாண்டியன் மேம்பாலம் அருகில் நடைபெற்றது. இதில் மாநகர போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் காமேஸ்வரன் தலைமையில் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து அந்த வழியாக ஹெல்மெட் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை பாராட்டி உதவியாளர் காமேஸ்வரன் அவர்களுக்கு பரிசு வழங்கி ஊக்கமளித்தார். மேலும் ஹெல்மெட் அணியாமல் சென்ற வாகன ஓட்டிகளை மடக்கி பிடித்து அவர்களிடம் விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கி ஹெல்மெட் அணிந்து வாகனம் ஓட்டும்படி அறிவுறுத்தினர். தேனியில் பழனி பாபாவின் 127வது நினைவு தினத்தை முன்னிட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட கழக துணை செயலாளர் முகமது ருக்மான் தலைமையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த இரத்த தான முகாமில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து வந்த மருத்துவ பணியாளர்களிடம் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு குருதிக்கொடை வழங்கினர். மேலும் இந்நிகழ்வில் தேனி பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் சுலைமான், மாநில செயற்குழு உறுப்பினர் MJM சேட் மற்றும் பழனி பாபா பாசறை மாவட்ட ஊடக பிரிவு செயலாளர் முகமது பசீத், கட்டடக்கலை பிரிவு செயலாளர் ஷேக் முகமது உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகராட்சியில் உள்ள மக்கும் மக்காத குப்பைகளை பிரித்தெடுக்கும் இயந்திரம் பழுதடைந்துள்ளதால் ஆரணி டவுன் நகராட்சிக்குட்பட்ட 33 வார்டுகளில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை ஆரணி டவுன் புறவழி சாலை ஓரங்களிலும் மற்றும் கொசப்பாளையம் ஏரிக்கரையின் ஓரத்தில் கொட்டப்பட்டு தீ வைத்து கொளுத்தப்படுகிறது. இதனால் அப்பகுதிகளில் துர்நாற்றம் வீசி வருவதை தொடர்ந்து நோய் பரவும் அபாயம் உள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் இருந்து வருகின்றனர். உடனடியாக மக்கும் குப்பை, மக்கா குப்பைகளை பிரித்தெடுக்கும் இயந்திரத்தை சீரமைக்க வேண்டும் என ஆரணி டவுன் பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆரணி நகராட்சி நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். சேலத்தில் நடைபெறும் திமுக இளைஞரணி 2வது மாநில மாநாட்டை ஒட்டி திமுக மத்திய மாவட்ட இளைஞரணி சார்பில் ஓமலூர் அருகே உள்ள மேம்பாலத்தில் பிளக்ஸ் பேனர் ஒட்டப்பட்டிருந்தது. தொடர்ந்து இதேபோன்று தண்ணித்தொட்டி அருகே 60 அடி உயரத்தில் விளம்பர பலகையில் பிளக்ஸ் பேனர் வைத்திருந்தனர். இந்த நிலையில் ஓமலூர் மேம்பாலத்தில் மத்திய மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் அருள் பிரசன்னா சார்பில் வைக்கப்பட்ட பிளக்ஸ் பேனரை மர்ம நபர்கள் கிழித்துள்ளனர். விரைவில் பாராளுமன்ற தேர்தல் வரும் சூழ்நிலையில் இதுபோன்று பிளக்ஸ் பேனரை கிழிக்கும் செயல் கோஷ்டி உருவாகியுள்ளதாக கவலை தெரிவித்துள்ள திமுக தொண்டர்கள் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.